ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்மால் ஏஜ்லேருந்து ஸ்கூலிங்லேருந்து காலேஜஸ் வரைக்கும் எப்போவுமே வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்டாஃப்ஸ் எப்போவுமே அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அசைன்மெண்ட் எழுதும்போது ஆப்வியஸாக நமக்கு வந்து என்ன தோணும்னா, நமக்கு பதிலாக வேறு யாராவது எழுதி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு தடவையாவது நம்ம நினைக்காம இருந்திருக்க மாட்டோம். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம ஹேக் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த மெத்தடையே ஹேக் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம், எதை வச்சு பண்ண போகிறோம் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ். ஸோ கமிங் பேக் டு த வீடியோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசைன்மெண்ட்ஸை வந்து எப்படி ப்ரோ ஹேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வந்து எழுதுறது அது எப்படி ஹேக் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த மெத்தடை தான் ஹேக் பண்ணலான்னு சொன்னேன். ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஃபார் ஃபன் பர்பஸ். ஓகே, ஃபன் அண்ட் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ பைத்தனை வச்சு இப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அவ்வளோதான். ஓகே. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பைத்தான் வேணும். அதுக்கு உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ பைத்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்துருக்கணும். லேப் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைட்ராய்ட்னு ஒரு ஆப் இருக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுவேன். ஆர் செப்பரேட் வீடியோ அதுக்கு நான் வந்து போடுறேன். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ பைத்தன் வேணும். செகண்ட் ஒன் வந்து உங்களோட ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு pypi.org அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்குள்ளே நமக்கு தேவையான பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் இந்த சென்ஸ் பேக்கேஜஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு தேவையான பேக்கேஜ் என்ன பேக்கேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைவாட் கிட் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ். பைவாட் கிட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைவாட் கிட் 5.1 அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிப் இன்ஸ்டால் பைவாட் கிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோடை எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கிளிக் பண்ணிக்கோங்க. கீபோர்டில் கிளிக் பண்ணிட்டு ஒரு கீழே வந்து கமாண்ட் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் சிஎம்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி எனக்கு பிளாக் கலரில் இது வந்து மேக்கில் வந்து டெர்மினல், பட் விண்டோஸில் வந்து உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஓப்பன் ஆகும். அது அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணுறதுக்கு விண்டோஸில் Ctrl+V. ஓகே. ஸோ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆர் நீங்கள் டைப் பண்ணால் கூட ஓகே, பிப் இன்ஸ்டால் பைவாட் கிட் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அந்த மாதிரி வரும். இஃப் சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 minutes ஆகும். ஓகே, இன்ஸ்டால் ஆகுறதுக்கு. நாட் மோர் தென் தட். ஓகே, அது உங்கள் கம்ப்யூட்டரோட ஸ்பீடு பொறுத்து தான். எனக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ்குள்ளேயே எனக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் வந்துருக்கு. ஓகே. ஸோ இந்த இந்த மெத்தட் எப்படி பண்ண போறேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2 lines ஆஃப் கோட். சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், ரைட்? ஸோ வெறும் 2 லைன்ஸ் ஆஃப் கோடை வச்சு நம்ம இதை வந்து முடிக்க போகிறோம். ஸோ அது எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிஇ தேவை. ஓகே, ஐடிஇ வேணும். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஐடினா இட்ஸ் நத்திங் பட் பைத்தானை ரன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே. ஸோ பைத்தான் நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஸோ அந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு பேர் தான் வந்து ஐடிஇ. அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடி இருக்குது. ஸ்பைடர் இருக்குது, அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடிஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த ஐடிஇஸ் பற்றின டவுட்ஸும் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ அதை பற்றி நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, நான் யூஸ் பண்ணுறது விஷுவல் ஸ்டுடியோ கோட். இஃப் சப்போஸ் நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து repel.it அது வந்து ஒரு ஆன்லைன் கம்பைலர். அதில் வந்து நீங்கள் இந்த என்ன ப்ரோக்ராம் போடுறதுனாலும் நம்ம அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் அதிலே வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, நோ வரிஸ் இன் தட். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம இதில் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் repel.it வந்து ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இப்போ வந்து நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ரன் பண்ண போகிறேன். assignment.py அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தான் ஃபைல். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேவ் தட் ஃபைல் இன் அ ஃபோல்டர். செப்பரேட் ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நான் வந்து ஃபைனலாக சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ண பேக்கேஜை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இம்போர்ட் பைவாட் கிட். ஓகே, பைவாட் கிட்டுங்கிறத நான் வந்து டவுன்லோட் பண்ணேன். கரெக்டாக? ஸோ பைவாட் கிட் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு நிக்நேம் வச்சுக்கிறேன், PWT. ஓகே. ஸோ இம்போர்ட்னா ப்ரோக்ராம்குள்ளே இம்போர்ட் பண்ணுறது. ஓகே, பேசிக்கான ஒரு இது. ஸோ PWT டாட் text to
and WRITING. ஓகே, டெக்ஸ்ட் டு ஹேண்ட் ரைட்டிங் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஓகே, கோடே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ இதுக்குள்ள ஓகே, இது வந்து லோடிங் எரர், இது கண்டிப்பாக லோட் ஆயிரும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ டெக்ஸ்ட் டு ஹேண்ட் ரைட்டிங் இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷன் நேம். ஓகே, நமக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஃபங்க்ஷன் நேம் பிடபிள்யூடி, அதாவது பைவோட் கிட் அப்படிங்கிறது வந்து ஒரு பேக்கேஜ். ஓகே, அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஹேண்ட் ரைட்டிங். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் டு ஹேண்ட் ரைட்டிங் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள். ஹலோ, I am Sudhakaran from Eshikhya. Okay, and the viewers are genius. Okay, ஓகே, நான் வந்து சுதாகரன், நீங்கள் பார்க்குறவங்களாம் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இங்கேயும் நம்ம ரன் பண்ணலாம், இங்கேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது. பட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ப்ராக்டிஸ் எப்போவுமே வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஓகே, அதுதான் வந்து பெட்டர் ரெக்கமெண்டேஷன். ஸோ சிடி டெஸ்க்டாப், சிடினா வந்து இப்போ கரண்ட்டாக ஒரு லொக்கேஷனில் இருக்கும். நான் சிடி கொடுக்குறேன்னா சேஞ்ச் டைரக்டரி டு லொக்கேஷன், ஏன்னா டெஸ்க்டாப்பில் தான் என்னோட ஃபைல் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டி டிரைவில் போட்டிருக்கீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் வந்து சிடி டி கோலன் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா டிக்கு மாறிடும். டிலேருந்து மறுபடியும் சிடி அப்படின்னு சொல்லி அந்த ஃபோல்டர் நேம் போட்டிங்கன்னா ஃபோல்டர் நேம்குள்ளே போயிடும். மறுபடியும் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டுனா பைத்தன் ஃபைல் வந்துருமா. ஸோ இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்பில் தான் பைத்தன் ஃபைல் இருக்குது. ஸோ நான் வந்து பைத்தான் 3 assignment.py. ஓகே, ஸோ மேக் யூஸ் பண்ணுறதுனால பைத்தான் 3 assignment.py நான் போடுறேன். சப்போஸ் நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா வெறும் பைத்தான் assignment.pyன்னு சொல்லி போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஆகும் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு. அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டென்ட். நீங்கள் எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட் உள்ளே கொடுக்குறீங்களோ அந்த கண்டென்ட் பொறுத்தும் இது வந்து டைம் எடுக்கும். இப்போ எனக்கு வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, ரன் ஆயிடுச்சு. ஸோ ஒரே ஒரு லைன் தான். நான் வந்து ஏன் வந்து ஒரே ஃபோல்டருக்குள்ளே க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா, இப்போ இது ரெண்டும் தான் இதோட அவுட்புட். ஓகேவா, நம்ம போட்ட ப்ரோக்ராமோட அவுட்புட். ஸோ இப்போ வந்து இவ்வளோ இருக்குது, நான் இது எங்கே போய் சர்ச் பண்ணுறது, ஷார்ட் பண்ணி சர்ச் பண்ணிட்டு இருக்கணும். வேற நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த ஃபோல்டரில் இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிடும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. கூல் ரைட். ஹலோ, ஐ எம் சுதாகரன் ஃப்ரம் எஷிக்யா, அந்த வியூவர்ஸ் ஆர் ஜீனியஸ். ஸோ ஒரு ஹியூமன் ரைட் பண்ண மாதிரி இருக்கா. ஸோ இதுதான் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு. வேற நம்ம வந்து சும்மா நார்மலாக வந்து பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும் வேற ஏதாவது ட்ரிக் ட்ரை பண்ணோம் அப்படின்னா. பட் இதில் பாருங்க, லைக் ஹேண்ட் ரிட்டனில் இருக்கா. ஸோ திஸ் அ கைண்ட் ஆஃப் ஹேக் இல்லை. ஸோ யூ கேன் ஈவன் ரைட் த அசைன்மெண்ட் ஜஸ்ட் ஃபார் ஃபன் பர்பஸ் பை த வே. எஸ், ஸோ எஸ், ஸோ இதை பற்றின ஏதாவது ஃபர்தரான டவுட்ஸ் இருந்துச்சு, இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அவர் பைத்தன் எனக்கு தெரியல, எப்படி படிக்கிறது, இது எல்லாமே வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். வி ஆர் ஃப்ரம் Eshikhya, eshikhya.in அப்படிங்கிற வெப்சைட் போய் பாருங்கள். அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் வி ஆர் கிவிங் இட் இன் வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ். எவ்வளோ அஃபோர்டபுள்னா நீங்கள் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் எவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு டேக் ரொம்ப பெரிய அமௌண்ட்டில் இருக்க போகிறது இல்லை, வெரி 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 அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ அதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட பேசலாம், நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வந்து இந்த செஷனை முடிச்சுக்கலாம். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் வந்துட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் உங்கள் ரெஸ்யூம்ஸில் உங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ் அப்போ கூட நீங்கள் வந்து ஹெச்ஆர் கிட்ட சொல்லி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பைத்தன் ஏதாவது மாடல் தெரியுமா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா ஓகே, ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, ஏன்னா இதெல்லாம் வந்து புது பேக்கேஜஸ். ஸோ அப்படி வரும்போது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கும் தெரிஞ்சால் அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, லைக் இம்ப்ரெஸ் ஆவாங்க. கரெக்டாக, ஸோ இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ இது வந்து மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், பட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் யூஸுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். see you in the next வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நிறைய ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன். ட்ரிக்ஸ் வந்து இதே மாதிரி வெரி ஈஸியாக தான் இருக்கும், 5 to 10 minutes தான், பக்காவாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ see you guys in the next session.